தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் பொதுமக்கள் வசதிக்காக உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் பேருந்து அனுமதிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் பேருந்துகளை இயக்க அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதனால் உக்கடத்திலிருந்து ஆத்துப்பாலம் செல்லும் வழித்தடத்தில் இருசக்கர வாகனங்களுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது. மற்ற வாகனங்கள் செல்வபுரம் பைபாஸ் சாலையில் சென்று பாலக்காடு சாலையை அடைந்து செல்ல வேண்டிய இடங்களுக்கு சென்றனர். ஆத்துப்பாலம் பகுதியிலிருந்து உக்கடம் வரும் வாகனங்கள் பெரியகுளம் கரையோர வழி சாலை வழியாக வந்தன. இந்த நிலையில் மேம்பாலத்தின் கீழ் பகுதி சீரமைக்கப்பட்டு தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து கார், வேன், ஆட்டோ போன்ற வாகனங்கள் ஆத்துப்பாலம் சாலையில் செல்ல கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி முதல் காவல்துறையினரால் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் இவ்வழித்தடத்தில் பேருந்துகளை அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக பொதுமக்கள் கூறுகையில், பண்டிகை காலம் நெருங்குவதால் பொருட்களை வாங்க பேருந்தில் டவுன்ஹால், காந்திபுரம் பகுதிகளுக்கு சென்று வர கூடுதல் நேரம் ஆகிறது. எனவே தீபாவளி பண்டிகை வரையாவது உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் பேருந்துகளை இயக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர். இது சம்பந்தமாக கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை ஆணையாளர் முத்தரசு கூறுகையில், உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் பேருந்துகளை இயக்க அனுமதிப்பது குறித்து கோரிக்கையை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். என் பேர் அய்யூப் ரியாஸுங்க. சமூக ஆர்வலராக இருக்கிறேன். இப்போ உக்கடம் கோவை மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு கோரிக்கையை வச்சுருக்கேன். உக்கடத்தில் பஸ்ஸு இப்போ பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பாலத்துக்கு கீழே இப்போ நீண்ட நாள கோரிக்கையை வச்சு இப்போ அரசாங்கம் எங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நல்ல பணிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. தார் ரோடெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தார் ரோடில் இப்போ 2 வீலர் ஃபஸ்ட்டு இப்போ அனுப்பிட்டு இருந்தாங்க. அடுத்து இந்த 4 வீலர் சுற்றி போகிறனால நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் அது சொல்லி 4-5 முறை மாவட்ட நிர்வாகத்திட்ட நாங்கள் முறையிட்ட காரணத்தினால தொகுதி அமைச்சர் மூலமாக அங்கே தார் ரோடு போட்டு இப்போ அங்கே 4 வீலரும் 2 வீலரும் போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு கோரிக்கை நாங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு வைக்கிறோம். பஸ் வசதி செய்து கொடுத்தால் அங்கு உள்ள மக்களுக்கு கரும்பு கடை, குனிம்புத்தூர் உள்ள மக்கள் இந்த புட்டு வீதி சுற்றி போகிறனால ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதே மிகப்பெரிய கஷ்டம் இருக்கிறதுனால அந்த ஒரு வீதியில் வரனால பஸ் வசதி இல்லாத காரணத்தினால நிறைய பேர் சிரமப்படுறாங்க. மாவட்ட நிர்வாகம் இதை உடனடியாக அந்த பஸ் வசதி கொடுத்தால் நிறைய பேர் அதை பயன்படுவாங்க. இப்போ என்ன நிலமைன்னா, இப்போ கரும்பு கடைக்கு நான் போனேன்னா புட்டு வீதியோட போகிறேன்னா 25 நிமிடம் ஆகும். இதே இது நம்ம அந்த பாலத்தில் உக்கடத்தில் அந்த பாலத்தில் வழியில் பஸ்ஸில் போனால் ஒரு 5 நிமிஷத்தில் இதாகும். அதனால் மாவட்ட நிர்வாகம் சீக்கிரம் எங்களுக்கு அந்த கோரிக்கையை பஸ் வசதி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குது என்று கேட்டுக்கொள்கிறோம்.